கடவுளே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் தங்கி இருப்பது, ஜெபிப்பது நமக்கு அருமையான தருணம். சீடர்கள் இயேசுவோடு தாபோர் மலையில இருக்கிற பொழுது சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் நாம் இங்கே இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே. இயேசுவோடு தங்கி இருப்பது ஒரு அருமையான அனுபவம். இந்த நாளிலே நாம் கடந்த செய்தியில வாசிக்க கேட்டோம், சொல்ல கேட்டோம். கடவுள் தன்னுடைய திருமகனை இந்த உலகிற்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு அளிப்பதற்காக அனுப்பினார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மன்னித்தார். நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது, நோயிலிருந்து விடுதலை பெறுவது என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடரும், தொட்டு ஆசீர்வதிக்கவும், நம்முடைய குற்றங்களை குறைகளை எல்லாம் மன்னிக்கவும் தயாராக இருக்கின்றார். சகோதரனே சகோதரி, நாம் இப்பொழுது இந்த ஆண்டவரிடத்துல நான் உண்மை முழுமையாக நம்புகிறேன், அன்பு செய்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன் என்கின்ற அந்த மனநிலையோடு இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் கரவொலி எழுப்பி இந்த நற்கருணை நாதரை ஆராதித்து தொழுது பாடுவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய் பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய். இதுவரையில் உதவினே பாடுவோம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினே ஐயா, இதுவரையில் உதவினே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய். என்னை கண்டிலே நன்றி
தந்திரே நன்றி ஐயா. ஏகுவானப்பா ஏகுவானப்பா சுகத்தந்திரே நன்றி ஐயா. சுகத்தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாக அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. சகோதர சகோதரி அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்கி ஜெபிப்போம். நீங்கள் எழுதியிருக்கிற இந்த ஜெப கருத்துக்களையும் அதே நேரத்தில் நாம் இடையிலே வாசித்து இறைவன் உங்கள் கருத்துக்களுக்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய நன்றியையும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். இந்த ஜெப கருத்துக்களை நாம் வாசித்து ஜெபித்த பிறகு சகோதரர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். அதற்கு முன்பாக அந்த சாட்சியம் சொல்ல போகிறவர்களும் இந்த மேடைக்கு வந்து புனித தோமையார் வழியாக, அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அசைக்க முடியாத அருட்கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி சொல்லி அவர்களும் ஜெபிப்பார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்போது 12:57. கொஞ்ச நேரம் நாம் நற்கருணை ஆராதனையிலே, குணமளிக்கும் ஆராதனையை இந்த நேரத்தில் நாம் எடுப்போம். சிறப்பாக விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவருடைய பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்களை எல்லாம் கைக்கொண்டு நடந்தால் வர செய்த கொள்ளை நோய்களை முன்னேற வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு 5 நிமிடங்கள் இந்த நேரத்தில் இதற்கான ஒரு குணமளிக்கும் ஆராதனைக்கான ஒரு பிரிப்பரேஷன். இந்த 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை பேனாரில் கோடு போட்டு வச்சுக்காங்க. அது ரொம்ப அருமையான ஒரு வசனம், வாக்கு தத்தம். அந்த வசனத்தை நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். அதில் மேலும் மேலும் அவர் 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வருவார். யார் அவர்?
யார் அவர்? ஆண்டவர் தான். சரி, திரும்பி ஒரு முறை வாசிங்க சகோதரி, நிறுத்தி வாசிங்க. மேலும் மேலும் அவர் உன் கடவுளாகிய சொல்லுங்க, ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டார். எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உண்மையில் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். இதை மற்ற பைபிளில் என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கோம். பரிகாரி அப்படின்னாக்க நோய்களை குணப்படுத்துகிறவர், பேய்களிலிருந்து குணப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் குணப்படுத்துகிறவருக்கு பேர் ரிக்குவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரஜாபதி. சொல்லுங்க பார்ப்போம், பிரஜாபதி யாரு? அவர் தான். யார் பிரஜாபதி? ஏசு. சொல்லுங்க, ஏசு ஆண்டவர் தான் பிரஜாபதி. அதைத்தான் அவரை பற்றி சொல்லுகிற போது அதில் அருமையான ஒரு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, அதாவது பஞ்சபூதாய நமகா, 5 பூதங்களையும் 5 கண்டங்களையும் 5 குதிரைகளையும் மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் ஸ்ரீ பாவநாசா நமகா. பாவநாசர் அப்படின்னாக்க நம் பாவங்களை எல்லாம் குணப்படுத்துகிறவர் யாரு? சொல்லுங்க, ஏசு ஆண்டவர். சொல்லுங்க. இப்ப நான் கன்னி அப்படின்னா யாரு? கன்னினா யாரு? கன்னியிடம் பிறந்தவரே உமக்கே வாழ்த்துக்கள் நமஸ்காரம் அப்படின்றத அந்த மந்திரத்தினுடைய இது. இதை தமிழ்ல சொன்னாக்க எல்லா பேரையும் விரட்டி விட்டுருவாங்க. ஓடுறார்கள் தெரிஞ்சு வச்சு நீ ஒன்றும் ஓத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. இதை தமிழ்ல சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பெண்ணையும் ஆணையும் பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஒன்றாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லுகிறார். ஏசு ஆண்டவர் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நம்மை சுகப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் வரிசையாக வாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் எண்ணெய் பூசப்படும். குறிப்பாக நீங்கள் யாக்கோபுடைய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்துக் கொண்டே நீங்கள் ஓடிவாங்க. ஒவ்வொருத்தராக உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்கள் இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையினுடைய மூப்பர்களை அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவருடைய பெயரால் அவர்கள் மீது என்ன பூசுறாங்க? எண்ணெய் பூசி வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமடைகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் இதை சுகப்படுத்துகிறார். அப்ப இந்த சமஸ்கிருத மந்திரத்துல வந்த இந்த ரிக்வேதம், ஆதி வேதத்துல வந்தது நிறைய. நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக மட்டுமே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக அப்ப திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கிற, குரான்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஈசா நபி வரப்போகிற இறைவாக்கினர் அப்படின்வார். ஒரு இறைவாக்கினர் வரப்போகிறார். ஈசா நபிகள் அவர் மீண்டும் வரப்போகிறவர், இந்த உலகத்துக்கு வரப்போகிறவர் என்று குரான் சொல்லுது. அது யாருமே மறக்க முடியாது. இப்போ அடிக்கடி பார்க்குறான் மேகத்தில் அந்த இடத்துல ஜீசஸ் வர்ற மாதிரி, மாதா வர்ற மாதிரி இதெல்லாம் போட்டு நிறைய இடங்கள்ல நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கான். அது செயற்கையாக இயற்கையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே சொல்லப்பட்டது. இயேசு ஒருவர் தான் இன்றும் என்றும் என்றென்றும் வாழுகிறவர். இன்றும் என்றும் என்றென்றும் வாழுகிறவர், நம்மை குணப்படுத்துகிறவர். எல்லாம் வரிசையாக அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே வாங்க. பாட்டு
இயேசுவின் ரத்தம் என்னை சுகமாக்குது சொல்லிட்டே போறாங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாருங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசம சிலுவை பலியானார் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், வெளியேறும் மனதாது எந்த தீங்கும் தீண்டாது. உதவிட எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவிட எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை என்னிடம் பெரியவரே. உலகிலே இருக்கும் வேறு யாராலும் சாட்சியம் பகிர்வதாக இருந்தால் வந்து தெரிவிக்கவும். பச்சை தண்ணியை குடிச்சுட்டே படுத்திருந்தேன். அழுதுட்டு படுத்திருந்தேன். அப்புறம் நான் வந்து நடக்க முடியாம இந்த ரோட்டிலேயே உட்காந்து வந்து மலையேறி வாரத்தில் வந்து அழுது தோமையாரே எனக்கு சாப்பிடவே முடியலையே, என்னால் நடக்க முடியலையே, நான் எப்படி இந்த மலையில ஏறி வரட்டும் அப்படின்னு சொல்லி அழுது வந்தேன். நான் எப்போ வந்தாலும் கோயிலுக்கு இந்த இடத்துல தான் உட்காருவேன். கீழே குனிஞ்சுட்டே முக்காட்டப்பட்டுட்டு கீழே தண்ணீர் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. நான் பாட்டுக்கு என் ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு பாதுகாவலரே, நீங்க தானே தோமையாரே அப்படின்னு கேட்க நான் அழுதேன். அழுதுட்டு நான் நல்லபடிக்கு சாப்பிட்டு நான் வேலை கிடைக்காத அன்னைக்கு பூரா ஒரு தளத்துல வந்து ஏறி நான் உங்க செவத்துக்களை என் மனசுல பதிஞ்சு எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு உணவு ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி ஒரு 2 நாள் சென்று 1 இட்லி சாப்பிட்டேன். 2வது நாள் 3 இட்லி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அப்படிமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கிடைச்சது சாப்பிட்டேன். அப்புறம் நானா சமைச்சு சாப்பிட ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நடக்கவே முடியல. அது ஒண்ணு எனக்கு தோமையாரு ஆசீர்வதிச்சாரு. 2வது தொண்டை இப்படி நல்லா பேசுவேன், இன்னும் கூட நல்லா வேகமா பேசுவேன், ஜபமெல்லாம் பெலக்கா சொல்லுவேன். வாயே திறக்க முடியல, பேசவே முடியல. என்னடா இப்படி நம்ம வீச்சுன்னு பேசுவோமே, நம்ம குரல் இப்படி இல்லையே, ஒண்ணு கூட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எனக்கு தொண்டை சரியாயிரணும் தோமையாரே அப்படின்னு வேண்டினேன். தொண்டை இப்ப நல்லா பேசுறேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை, சளி இல்லை, வியாதி இல்லை,
இப்போ நல்லா குணமாக்கிட்டாரு தோல்வியாரு. அதே போல முழங்கால் இடுப்புக்கு கீழே உட்கார முடியாது, படுக்க முடியாது, முழங்கால் போட முடியாது. சபரியார் கோயில வந்ததே சேரத்தான் பார்ப்பேன். சேர பார்த்தா அந்த முன்னாடி தூண்கிட்ட உட்காந்து இப்படி அணைஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்காந்துருக்குறாங்க, நம்ம இப்படி சேர்ல உட்கார்ற மாரி எனக்கு மனசுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் என்னையோட வேதனை தாங்க முடியாம உட்கார்ந்துருப்பேன். அதுல கூட ஒரு அம்மா ஒரு நாள் கீழே உட்காருங்கம்மா கொண்டா சேரன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதே ஊர் அம்மா ஒரு சேரை எடுத்தாந்து இந்த அம்மா தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது, இந்த அம்மா உட்காரமான்னு கொடுத்தாங்க. 5 மணி பூசைக்கு தான் வருவேன், 2வது பூசைக்கு வரமாட்டேன். அப்படி அப்பவும் அந்த சபரியார் கோயிலையும் நான் பாட்டு கண்ணீரை விட்டு கீழே யாருக்கும் தெரியாது முக்காட்டப்பட்டு கீழே தலையை குடிச்சுக்குவேன். வேண்டிட்டு போனேன். எனக்கு இது 3 குணமாகிடுச்சு. இந்த தோமையார் வழியாக என் உடம்பு இப்ப நல்லா இருக்குது. எனக்கு குரலும் நல்லா பேச முடியுது, முட்டிக்கால் போட முடியுது. இன்னைக்கு சேர் இருக்குதேன்னு உட்கார்றேன், இல்லாட்டி நான் கீழே உட்காந்துக்குவேன். நல்லா இருக்குது. கோடான கோடி நன்றி. இந்த தோமையார் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், சந்தோஷம். முழங்கால் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கர் அடிச்சது எனக்கு கரும்பு ஒடிச்சது மாதிரி முழங்கால ஒரு சவுண்டு. அதுலேருந்து 4 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், நடக்க முடியாமல். ஒரு 2 லிட்டர் பால் கூட எடுத்துட்டு என்னால் வர முடியாது, அவ்வளோ ஒரு வேதனையில் இருந்தது. அந்த ஜெபமாலையோட மகிமையை நான் உணர்ந்தேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எனக்கு ஜெபமாலை கழுத்தில் அணியும் போதே அதோட உணர்வு நான் உணர்ந்தேன். அதோட வழி மனமளமளமன்னு எனக்கு இறங்கி போனதை நான் சச்சுருவாக உணர்ந்தேன். வீட்டுக்கு போய் இதை சொல்லி நான் நடந்து தான் போவேன் அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. நடக்கக்கூடாது, உன்னை ஏன முடியாது, பால் மாடு பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப என்னை இடைஞ்சல் பண்ணாங்க. யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் நடத்தே தீருவேன் அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். நான் இருந்தாலும் என்னை மாதா கைவிடலை. நான் தனி மரமாகவே நான் போய் என்னைய மாதா அவங்க தளத்துக்கு என்னை சேர்த்தாங்க. நல்லபடியாக நடந்து போய் நல்லபடியாக நான் வீட்டுக்கு இப்போ நான் என் பிள்ளைகளோட சந்தோஷப்படுறேன். தோமையாருக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. இப்பொழுது நம்ம கேட்ட இந்த 2 பேருடைய சாட்சியோடு இறைவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது எல்லாத்தையும் கடவுள் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களுக்காகவும் இப்பொழுது நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இந்த பாடல் வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் பாடி இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் ஆட்சியை மேலானது, இறைவா என் பெயர் தேக்லா ரெனிட்டா. எனக்கு நல்லா படிக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், எனது குடும்பம் நன்றாக சந்தோஷமாக இருக்கணும் என்று வேண்டி ஒரு விண்ணப்பம். எனது பெயர் புஷ்பா ஹேஷினி. என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கணும், எந்த தடையும் இல்லாமல் வீடு கட்டி முடிக்கவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் நன்கு படிக்கவும், காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், அம்மாவிற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நன்றியாக என் அத்தைக்கு நல்லபடியாக ஆண் குழந்தை பிறந்ததற்காக நன்றி கூறுகின்றேன். எனது
எனது பெயர் சு தேவனையா. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகத்துடன் இருக்கவும், தனது தாத்தாவுக்கு நற்சுகம் கிடைப்பதற்காகவும், தனது அத்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டியும், ஆண் குழந்தைக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டியும் மன்றாடுகிறேன். அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து என் மகனுக்கு நீ குறித்து வைத்திருக்கும் பெண் யாரோ அவர்களை எங்களுக்கு காட்டி என் மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்க அருள் புரிய வேண்டுமென புனித தோமையாரின் வழியாக இறைஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் தேவனே, நீர் எமக்கு இதுவரை புனித தோமையார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. என் இறைவா, எனது குடும்ப சூழ்நிலையை பொருளாதார நிலையை உயர்த்த, அதன் மூலம் என் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து நலன்களை நிறைவேற்ற உமது கிருபையை வழங்க இறைவாகவே மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, என் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் குழந்தை வரம் வேண்டியும் இறைவா புனித தோமையார் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். மரடைப்பட்டி ஜெரால்டு ஜெய்பா இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும், நல்ல மழை வேண்டியும், விவசாயம் செழிக்கவும் இறைவனை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஜோசப் செல்வராஜ் பாதை பிரச்சனையால் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையில் விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்படியாகவும், அனுஷ்யா குளோரா நல்ல வரன் கிடைக்கவும் ஜெபிக்கின்றோம். இவர்களுக்காக இறைவனை போற்றி புகழ்ந்து நாம் பாடுவோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. பாடுவோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பின் இறைவா, நீர் எமக்கு இதுவரை புனித தோமையார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. குடும்பத்தில் உள்ள பேர குழந்தைகள் மற்றும் அனைவரும் நல்ல சுகம் நல்கவும், மகனுக்கு விரைவில் திருமணம் நிறைவேறவும், மகளுக்கு குழந்தை பாக்கியம் நல்கவும் இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று புனித தோமையாரை நோக்கி ஒரு விண்ணப்பம். மலையடிப்பட்டி அருள்மணி மகள் பவுலி கௌசல்யாவிற்கு நல்ல வரன் அமைந்து தர வேண்டி ஒப்புக் கொடுக்கிறேன். சாத்தம்பட்டி பங்கு விட்டால் நிலைப்பட்டி எஸ் அருள் சுந்தரராஜ் ஜூலியட் புஷ்பராணியின் மூத்த மகன் விக்டர் லொபோ எழுதுகின்ற போட்டியில் தேர்வு சிறப்பான வெற்றி பெற வேண்டி புனித தோமையார் வழியாக மன்றாடுகின்றோம். புனித தோமையாரின் பரிந்துரையால் இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மென்மேலும் எங்கள் குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே, ஒவ்வொரு நாளும் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து காத்து வழிநடத்தி வருவதற்கு நன்றி கூறுகின்றோம். தந்தையே, என்னையும் என் மகனையும் ஏமாற்றி பல லட்சங்கள் அபகரித்து தலைமறைவாக இருக்கும் பையனை எங்கள் கண்ணில் காட்டி எங்கள் பணத்தை மீட்டு தரவும், பல பேர் வாங்கிய கடன் தொகை மீண்டும் எங்களுக்கு தர அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தரவும் புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். என் பெற்றோர்களுக்கு நல்ல உடல் நல்ல சுகத்திற்காகவும், விடுதலைக்காகவும், அரசாங்க வேலை கிடைத்ததற்காகவும், என் சகோதரன் நல்லபடியாக பிஎஸ்சியில் வெற்றி பெறுவதற்காக, என் தாய் முழங்கால் வழியில் இருந்து சுகம் பெறுவதற்காக, மணப்பாறை பாரதியார் நகர், பெசட்ரோ நகர், இஎம் சேவியர் பவித்ரா உடல் நல சுகத்திற்காகவும், விடுதலைக்காகவும், முழங்கால் வழியில் இருந்து சுகம் பெறுவதற்காகவும். மலையடிப்பட்டி தாமஸ் குழந்தை திரஸ் அவர்கள் மகனுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டி ஜெபிக்கிறார்கள். என்னுடைய பெயர் தனமேரி. என் வீட்டுக்காரர் உடல் சுகம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் குடிப்பழக்கம்
இல்லாமல் இல்லை. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைக்கவும், என் பிள்ளைகள் கடன் வாங்கி வீடு கட்டுகின்றார்கள். சீக்கிரமாக கடன் கட்சியிலிருந்து நிரந்தர விடுதலை பெறவும் புனித தோமையார் வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளுக்காக இறைவனிடத்திலே நாம் பாடி ஜெபிப்போம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நற்கரை ஆண்டவரின் உதவியால் இடது கால் வலி நீங்கவும், தொடல் இருமல் சரியாகவும் புனித தோமையாரின் வழியாக இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மயிலங்கம் விசுவாச மகனுக்கு வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கவும், பேர பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதான நிலவும் வேண்டுகிறோம். பெயர் தார்த்தீஸ். இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகளின் நற்சுகத்திற்காகவும், நன்கு படிக்கவும், விவசாயம் செழிக்கவும், செய்யும் தொழில் பாதுகாக்கவும் வேண்டி ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஒரு விண்ணப்பம். மலடிப்பட்டி அரண்மனை பேத்திக்கு கழுத்து பிடியிலிருந்து நரம்பு பிடியிலிருந்தும் விடுபட வேண்டி புனித தோமையார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, எனது கடன் சுமையில் மிகுந்த அவமானங்களை அனுபவிக்கிறேன். என்ன வாழ என்று என் வழி என்னவென்று தெரியவில்லை. வாடகை வீட்டில் இருந்து கொண்டு வாழ்வா சாவா என்று அழுது புலம்பி வாழ்ந்து வருகிறேன். எனக்கு யாருமே இல்லை. அப்பா, இந்த அனாதைக்கு கருணை கொண்டு என்மேல் இரக்கம் காட்டும் இயேசுவே. என் பெயர் ஜெயராணி. இது நாள் வரை செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி செலுத்த புனித அகஸ்தினார் சொன்னது போல என் உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாவாக மாறினாலும் உனக்கு நன்றி சொல்ல போதாது. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உன்னை பாட, உன்னை புகழ ஒரு நாவு பத்தாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன்னை விட்டு பிரியாத வரம் வேண்டும் இறைவா. மகனுக்கு குறைந்த வரம் வேண்டி குடும்பத்தில் பிரிவினை பிளவுகள் நீங்கி ஒற்றுமையை வாழ அருள் புரியும். மீண்டும் ஒருமுறை இறைவனை பாடி புகழ்வோம். இறைவா, உம் திரு இரத்தம் மேலானது. இறைவா, உம் திருவுடல் மேலானது. இறைவா, உம் திரு இரத்தம் மேலானது. இறைவா, உம் திருவுடல் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இன்னொரு முழங்கால் படியிடுவோம். இறுதி ஜெபத்துக்காக உங்கள் வலது கரத்தை தலையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் பூசப்பட்ட உங்களுடைய நெற்றியில ஆண்டவருடைய கிருபை கடந்து வருகிறது. சுகமாக்கும் ஆண்டவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகமான ஆற்றல், உயிரோடு இருக்கக்கூடிய பிரஜாபதி இந்த பாவநாசர் நம் பாவங்கள், நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். கரங்களை தலையிலே வைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுனுடைய பரிசுத்தமான கரம், அந்த வலது கரத்தின் காயங்கள் இப்போது என் தலையின் மீது இருக்கிறது. அதை நான் அன்போடு முத்தி செய்கிறேன். தலை முதல் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சகல வியாதிகளும்
எல்லா நோய்களும் தீமைகளும் என்னை விட்டு கடந்து போகட்டும். வலது கரத்தின் காயமே பாடுவோம். வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்கின்றே அன்புடன் முத்தி செய்கின்றே ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான வலது கரத்தின் காயங்கள் என் சிரசில் தொடுப்படுவதாக. தலை முதல் கால் வரைக்கும் உம்முடைய காயங்கள், என்னுடைய நோய்கள், பேய்கள், தீமைகள், முன்னோர்களால் வந்த சாபங்கள், தீமைகள், சாப கேடுகள் அனைத்தும் என்னை விட்டு கிடந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகமான ஆற்றலால் தீராத வியாதிகள், நாள்பட்ட வியாதிகள், ஆண்டவரே குணமாகாமல் இருக்கக்கூடிய வியாதிகள், என் தலையில் இருக்கக்கூடிய சகல வியாதிகள், காதுகள், கண்கள், மூக்கு, தொண்டை, வாய் எல்லாவற்றிலும் இருந்தோம் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளும் நோய்களும் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். என் கழுத்து பகுதிகள், தொண்டையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிகள், கேன்சர் வியாதிகள், டான்சில் வியாதிகள், என்னுடைய இடது கையில் வலது கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும், கைகள் உயர்த்த முடியாமல் இருக்கிறவைகள், எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. என் இருதயத்திலே காணப்படுகிறவைகள், நெஞ்சிலே காணப்படுகிறவைகள், மார்பிலே காணப்படுகிற கட்டிகள், ஆண்டவரே இரத்த அடைப்புகள், ஆண்டவரே ஏற்பட்டிருக்கக்கூடிய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் மாறட்டும். உம்முடைய பரிசுத்தமான இதயத்தை போல எங்களுடைய இருதயம் மாறட்டும். இருதயத்தில் காணப்படுகிற சகல வலிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். என்னுடைய நுரையீரல் பகுதிகள், கல்லீரல், மண்ணீரல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் மாறட்டும். சுவாச கோளாறுகள், சுவாசத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். என் வயிற்று பகுதியிலே காணப்படுகிற எல்லா விதமான வலிகள், கட்டிகள், வேதனைகள், இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகள், அல்சர் வியாதிகள், ஆண்டவரே வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும். கர்ப்பப்பையிலே குறைபாடு உள்ளவர்கள், கர்ப்பப்பையிலே கட்டி உள்ளவர்கள், இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சுகமாக உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட சாமி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள், கர்ப்பப்பையிலே குறையோடு இருக்கிறவர்களுடைய எல்லா சுகக்கேடுகளும் மாறட்டும். மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், பைல்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே இந்த நேரத்தில் பிரஷர், இரத்த கொதிப்பு வியாதிகள், ஆண்டவரே ஸ்கின் டிசீஸ், தோல் நோய்கள் சகலத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், உடலிலே காணப்படுகிற தேவைகள், அல்சர் கோளாறுகள், அஜீரண கோளாறுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. நரம்பு தளர்ச்சிகள், உடலில் காணப்படுகிற நடுக்கங்கள், ஆண்டவரே இன்னும் காணப்படுகிற எல்லா விதமான நோய்களும், தோல் நோய்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். கணுக்கால்கள் வியாதிகள், முழங்கால்களிலே காணப்படுகிற வியாதிகள், இடுப்பு வியாதிகள், ஆண்டவரே முதுகு வியாதிகள், தலை வேதனைகள், எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. பற்பல விதமான பாதிப்புகளால்
மனதிலே நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, துக்கத்தோடு காணப்படுகிறவர்கள், ஆண்டவரே இதோ அமைதி இழந்தவர்கள், சமாதானத்தை தொலைத்தவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு தேவ சமாதானம் உண்டாவதாக. தேவ சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அமைதி இழந்து காணப்படுகிறவர்கள், சமாதானத்தை தொலைத்து போனவர்கள், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாவதாக. கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள், பற்பல விதமான போராட்டங்களிலே காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே இதோ அந்த நேரத்தில் அமைதி இழந்த ஒவ்வொருவருக்குள்ளும் மனதில் அமைதி உண்டாகட்டும். உங்களுடைய தேவ அமைதி எல்லாருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகள் நீங்கும்படியாக ஒரு வாசல் திறக்கப்படுவதாக. பணத்தை இழந்தவர்கள், குடுக்கல் வாங்கல்களிலே தகராறோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மன அமைதி உண்டாவதாக. இதோ இந்த நேரத்தில் இந்த பங்கை நிர்வகித்துக் கொண்டு வரக்கூடிய அருமையான தந்தை அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு ஒத்துழைத்துக் கொண்டு வரக்கூடிய அருட்சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த மலை திருத்தலம் மென்மேலும் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களை சீக்கிரத்திலே சந்திக்க, தினந்தோறும் சந்திக்க நீர் அருள் புரிவீராக. இதற்கு தேவையான பொருளாதார வசதி உள்ளவர்களை இவற்றிற்காக கொடுக்கும்படியாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புனித தோமையார் சந்தித்து ஆசீர்வதித்து அழைத்து வர கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடம் முழுவதிலும் அசைவாடி இங்கு வரக்கூடிய தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுதலையாகி சமாதானம் உண்டாக அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே எல்லோரும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தொய்வு இல்லாமல் தூக்கி பிடிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. கரங்களை அசைத்து எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம்.